மலர், சொல்லுங்க மேம். நம்ம இப்ப growth scan வீடியோ போட்டோம்லடா. ஆமா மேம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பேபியோட வெயிட் பத்தி நிறைய டவுட்ஸ். ஓகே மேம். அது கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாமா? ஓகே மேம், பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேபி வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த 4 மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 4 மெஷர்மெண்ட் எடுத்த உடனே நம்ம மிஷின் இருக்கு இல்லையா? நம்ம மிஷின்லயே வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் மூலமா வந்து மிஷினே நமக்கு வந்து வெயிட் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அண்ட் வெயிட் வந்து அப்படியே அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னா அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னா அதுக்கு வந்து 2-3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா அம்மாவோட வெயிட்டு, அம்மா வயிற்றுக்கு மேலே இருக்கிற ஃபேட்டு, பேபியோட பொசிஷன், அதுக்கப்புறம் பேபி சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட், இதெல்லாம் பொறுத்து வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால வந்து நம்ம எப்பவுமே வெயிட் கொடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 300 கிராம்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 400 கிராம்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னன்னா எனக்கு இத்தனை வீக்ஸ் ஆகுது, என் பேபி வெயிட் இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப் கொடுக்குறேன் நான். இது வந்து உங்க ஜெஸ்டேஷன் ஏஜுக்கு, அதாவது பாப்பா ஒரு 30 வீக்ஸ் இருக்குன்னா அப்போ அந்த வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்க ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்க ரிப்போர்ட்ல முக்காவாசி 90% வந்து எல்லா ரிப்போர்ட் ஃபார்மேட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 10% மாறுபடும், பட் முக்காவாசி ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்க ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்மளுடைய தலை மெஷர்மெண்ட், வயிறு மெஷர்மெண்ட், கால் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிராக்கெட்ல வந்து பர்சன்டைல் அப்படின்னு கொடுத்து 30%, 40%, 50% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை எடுத்து பாருங்க. ஸோ பேபியோட வெயிட் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க இதை பார்த்தாலே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பர்சன்டைல் வச்சு 20% மேல இருந்தா பேபியோட வெயிட் வந்து நார்மல், 10% இல்ல 5% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேபி வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றது அர்த்தம். தேங்க்யூ.